புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரவை எதிர்கொள்ள உள்ள சவால்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்த 9 மாதங்களில் 3 முதல்வர்கள், பல்வேறு விதமான போராட்டங்கள் என தமிழக அரசியல் களத்தில் அதிரடியான நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அதனால் சாமானிய மக்களும் தமிழக அரசியல் தளத்தை உற்று நோக்கி வருகின்றனர். இத்தகைய நிலையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரவை மக்கள் செல்வாக்கை பெற்று திட்டப்பணிகளை தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்தே அரசின் திட்டப்பணிகள் முடங்கியுள்ளதாக குறிப்பிடுகின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். நிதிநிலை அறிக்கை, வளர்ச்சி, கொள்கை முடிவுகள் என சவால்களை அதிகம் எதிர்கொள்ளும் நிலையில் தமிழக அரசு உள்ளதாக கூறுகிறார் பேராசிரியர் ராமு மணிவண்ணன். தமிழகத்தின் அரசியல் என்பதை விட நிர்வாகம், பிறகு மக்கள் சார்ந்த பணிகள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டது என்பதை விட முடங்கிவிட்டது என்று தான் சொல்லப்பட வேண்டும். அது இட்ஸ் கவர்னன்ஸ். இட்ஸ் அ ஸ்டேட் வித்தவுட் கவர்னன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years. 3 வருடங்களுக்கு குறைவாக இல்லை. தமிழகத்தில் ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பதற்கான ஒரு அடையாளங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆட்சியும் நிர்வாகம் துறையும் முடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு ஆட்சியில் முதல்வர்கள் மாற்றம் என்பது நிர்வாகத்தை சுணக்கமடைய செய்யும் என்கிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம். அண்டை மாநில விவகாரங்கள், நீர் ஆதார பிரச்சினைகள், மத்திய அரசுடனான உறவு, வறட்சி சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய திட்டப்பணிகள், விவசாயிகள் மரணம் நிவாரணம் என பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டிய நிலையில் அரசு இருப்பதாகவும் கூறுகிறார் தேவசகாயம். ஆல்ரெடி காவிரியில் பயங்கரமான பிரச்சனை. கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் ஒரு போர் வாரதுக்கே வாய்ப்பு இருக்குப்போம். அதே மாதிரி முல்லைப்பெரியார், அதே மாதிரி நம்ம இது பாலா ரிவர், கிருஷ்ணா நதியிலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி நமக்கு இந்த கேரளாவிலேருந்து வர வேண்டியிருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, இந்த மற்ற ஸ்டேட்டோட என்ன மாதிரி உறவுகள் இருக்க போகுது? நம்பர் 1. அவங்களும் இந்த அரசாங்கத்தை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. என்ன அரசாங்கப்பா, எங்கேருந்து வந்தது? புதியதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரவை தன் முன் உள்ள சவால்களை எவ்வாறு கையாளுகிறது என்பதை பொறுத்தே அதன் செயல்பாடுகள் பற்றி மதிப்பிட முடியும். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, News 7 தமிழ், சென்னை.